1988ஆம் ஆண்டின் தீயணைப்பு சேவை சட்டத்தை திருத்துவதற்கான 2025ஆம் ஆண்டின் மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வழங்கி வரும் தடுப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவதோடு மக்களின் பாதுகாப்பையும் இந்த மசோதா மேம்படுத்துகிறது. கால மாற்றத்திற்கு ஏற்ப சட்டம் 341 மேலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதையும் இந்த திருத்தம் வழிவகை செய்வதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் காகோர்மிங் தெரிவித்தார். இடங்களில் உரிமையாளர்கள் அல்லது அதன் நிர்வாகிகள் தீயை தடுக்கும் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதற்கான பொறுப்பை அவர்கள் கொண்டிருப்பதும் இதில் அடங்கும். தீயணைப்பு மீட்புத்துறை மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கும் தீ விபத்தின் போது உயிர்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு திறம்பட செயல்படும் இதர பல்வேறு நோக்கங்களையும் சட்டம் 341 கொண்டுள்ளதாக காகோர்மிங் கூறினார். லம்போகினி அவென்டாடோ எஸ் சொகுசு காரை வாங்கும் ஆர்வத்தில் 2.4 மில்லியன் ரிங்கெட் பணத்தை செலுத்திய ஒரு தொழிலதிபர் காரை விற்பதாக கூறியவர் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடியதால் மோசம் போயுள்ளார். 34 வயது அவ்வாடவர் 2020இல் சந்தேக நபரை சந்தித்தார். பாதிக்கப்பட்டவரிடம் 2.4 மில்லியன் ரிங்கெட்டுக்கு அந்த சூப்பர் காரை விற்பதற்கு ஒப்புக்கொண்ட சந்தேக நபர் ஸ்லாங்கோர் பூச்சோங்கில் உள்ள மோட்டார் நிறுவனம் ஒன்றில் அதே ரக காரை சோதனை ஓட்டம் செய்து பார்க்கவும் ஏற்பாடு செய்துள்ளார். இதனால் நம்பிக்கை வந்து கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குக்கு 18 தடவையாக அந்த தொழிலதிபர் பணத்தை செலுத்தினார். இருப்பினும் 2022 ஜனவரியில் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதற்கான அறிவிப்பின் படங்களை அவர் பெற்றார். நியாயம் கேட்டதும் பிரச்சனையை சுமூகமாக முடித்துக் கொடுப்பதாக உறுதியளித்த சந்தேக நபர் கார் உரிமையை மாற்றி தருவதோடு புகார்தாரரின் பெயரில் காரை பதிவு செய்யவும் ஒப்புக்கொண்டார். ஆனால் இன்று வரை தம்மிடம் கார் வந்து சேர்ந்த பாடில்லை என பாதிக்கப்பட்டவர் போலீசில் புகார் செய்துள்ளார். இதையடுத்து மோசடி செய்ததன் பேரில் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் சந்தேக நபர் தேடப்படுகிறார். கடைசியாக ஸ்ரீகம்பாங்கான் தாமான் சுங்காய் பிசி ஸ்ரீ இண்டா அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த லீம் ஓ எங் என்பவரே அந்த சந்தேக நபராவார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறையும் பிரம்படியும் அபராதமும் விதிக்கப்படலாம் என போலீஸ் கூறியது. ஜோஹர் பாலத்தில் மலேசியாவிற்குள் நுழைய முயன்றபோது கிழிந்த கடைப்பிதழுக்கு அபராதமாக 200 ரிங்கெட் செலுத்தும்படி மலேசிய குடிநுழைவு அதிகாரி ஒருவர் தம்மிடம் கேட்டதாக சிங்கப்பூர் பெண் ஒருவர் கூறியிருப்பது குறித்து புகார் செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார். பகோனான் சுல்தான் இஸ்கண்டார் கட்டிட வளாகத்தில் உள்ள சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தும் வளாகத்தில் உள்ள மலேசிய குடிநுழைவு அதிகாரி தனது கடப்பிதழ் சேதமடைந்த போதிலும் மலேசியாவிற்குள் நுழைவதற்கு 200 ரிங்கெட் கட்டணம் கோரியதாக 72 வயதுடைய அந்த பெண்மணி குற்றஞ்சாட்டினார். அந்த பெண் இது குறித்து குடிநுழைவுத்துறை மற்றும் போலீசில் புகார் செய்யவில்லை என தெரிய வந்துள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதியன்று ஜோஹர் பாருவில் உள்ள CIQ சோதனை சாவடி வழியாக சீன புத்தாண்டு கூட்டத்திற்கு செல்லும் வழியில் நண்பர்களுடன் பயணம் செய்த போது இந்த பிரச்சனைக்கு உள்ளானதாக தம்மை லீ என்று அடையாளம் கூறிக்கொண்ட அந்த பெண் சிங்கப்பூரின் சீன செய்தி இணையதளமான லியான்ஹி ஜவுபாவிடம் தெரிவித்தார். காலை 11 மணிக்கு குடிநுழைவு முகப்பிடத்திற்கு வந்த அவர்கள் வாகனத்தில் இருந்து இறங்காமல் தங்கள் கடப்பிதழ்களை அதிகாரியிடம் ஒப்படைத்ததாகவும் பல கடப்பிதழ்களை பரிசீலித்த பிறகு அந்த அதிகாரி தனது கடப்பிதழ் பக்கங்கள் கிழிந்திருப்பதாக கூறி சிக்கலை சரி செய்ய 200 ரிங்கெட் செலுத்துமாறு கோரியதாக கூறப்படுகிறது. தன்னிடம் 50 ரிங்கெட் மட்டுமே இருப்பதாக கூறி அதிகாரியுடன் பேச்சு நடத்த அந்த பெண் முயன்றார். பின்னர் அதிகாரி ஓட்டுநரிடம் மலேசியாவிற்குள் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு லீ குறைந்தபட்சம் 100 ரிங்கெட் செலுத்த வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. அந்த தொகையை செலுத்திய பிறகே தாம் மலேசியாவிற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக அப்பெண் கூறினார். Colors of India பெருமையுடன் வழங்கும் Perak International Indian Expo and Viral Food Festival Aeon Big Fallen Ipoh Perakil 5 to 9 மார்ச் வரை Viral Food Festivalil 100க்கும் அதிகமான உணவுகள் பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட், பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Big Fallen Ipoh Perakil Big Sale, Big Discount.
ஜோஹர் மூவாரில் சக நாட்டவரின் வயிற்றில் கத்தியால் குத்தி அவர் கோமாவுக்கு செல்வதற்கு காரணமான நேபாளி ஆடவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாவலருமான 33 வயது அனூப் ராவோட் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி அத்தீர்ப்பை வழங்கினார். கைதான நாளான கடந்த ஜனவரி 19ஆம் தேதி முதல் சிறை தண்டனையை அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஜனவரி 18ஆம் தேதி இரவு 9:40 மணி அளவில் மூவார் ஜலான் அப்துல்லாவில் உள்ள ஓர் உணவகத்தின் பின்னால் அக்குற்றத்தை புரிந்ததாக அனூப் குற்றச்சாட்டப்பட்டிருந்தார். வேலை முடிந்து தங்கும் இடத்திற்கு திரும்பும் வழியில் பாதிக்கப்பட்ட நண்பர் தள்ளிவிட்டதால் சினமடைந்த அனூப் கத்தியால் அவரை தாக்கியுள்ளார். இதனால் வயிற்றில் படுகாயம் அடைந்தவர் 30 நாட்களுக்கு சிகிச்சை பெற வேண்டியிருந்தது. பொடிக்சன் புக்கெட் பலாண்டோக்கில் இன்று 100 பன்றிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் செம்பனை தோட்டத்தில் அவற்றை கண்டெடுத்து பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதியில் கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை மேம்படுத்துமாறு நெகிரி செம்பிலான் கால்நடை சேவை துறைக்கும் போலீஸ் உட்பட அதிகார தரப்புகளுக்கும் மந்திரி பசார் உத்தரவிட்டுள்ளார். புக்கெட் பலாண்டோக்கில் பன்றி வளர்ப்பு கிடையாது, ஆனால் பன்றிகளின் சடலங்கள் அங்கு வீசப்பட்டுள்ளன என்று டத்தோஸ்ரீ அமினுடின் அருண் கூறினார். இச்செயலானது சில உரிமையாளர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. அதே சமயம் உள்ளூர் மக்களின் உணர்ச்சிகளையும் மதிக்காத செயல். வீசப்படும் பன்றிகளின் சடலங்களால் அப்பகுதியே துர்நாற்றம் வீசுகிறது. மக்களின் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிப்பதுடன் சுற்றுச்சூழல் தூய்மைக்கும் வித்திடுவதாக மந்திரி பசார் கூறினார். இதற்கு முன் பிப்ரவரி 13ஆம் தேதி பொடிக்சன் தானாமிரா சைட் ஏ பகுதியில் பன்றிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பன்றி கழிவுகளில் இருந்து நோய் பரவுவதை தடுக்க சம்பந்தப்பட்ட இடத்தில் கிருமிநாசினி தெளிப்பு நடவடிக்கைகளை கால்நடை சேவைத்துறை மேற்கொண்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். ஏற்கனவே தூய்மைக்கு பெயர் பெற்ற சிங்கப்பூரில் காஃபி கடைகளில் உள்ள பொது கழிப்பறைகளை மேம்படுத்தவும் ஆழமாக சுத்தம் செய்யவும் $7.5 மில்லியன் அமெரிக்க செலவிடப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது. தூய்மை கணக்கெடுப்புகளில் தொடர்ந்து மோசமாக செயல்படும் கழிப்பறைகளை அடையாளம் காண கடந்த ஆண்டு சுற்றுச்சூழல் அமைச்சு பொது கழிப்பறைகள் பணிக்குழு ஒன்றை உருவாக்கியது. எனினும் வடிவமைப்பு மற்றும் தூய்மையில் சிறந்து விளங்கும் கழிப்பறைகள் ஹாப்பி டாய்லெட் புரோகிராம் அதாவது HTP சான்றிதழ் பெற விண்ணப்பிக்க முடியும் என்று சுற்றுச்சூழல் அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. சிங்கப்பூரின் கழிப்பறை சங்கத்தால் நடத்தப்படும் ஹாப்பி டாய்லெட் திட்டம் 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதோடு முதன்மையாக பொது கழிப்பறைகளை அதிகபட்சம் 6 நட்சத்திர தர மதிப்பீட்டிற்கு உயர்த்தும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் காஃபி கடை நடத்துபவர்கள் கழிப்பறை புதுப்பித்தல் செலவுகளில் 95 விழுக்காடு வரை அரசாங்க நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இது $50,000 அமெரிக்க வரை வரையறுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.